3 யூடியூப் சேனல், 5 இன்ஸ்டாகிராமு, அது போக ஸ்பாட்டிஃபைல 2 3 அக்கௌண்ட்டு. இதெல்லாமே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். டெய்லி ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. லைக் வந்திருக்கா, கமெண்ட் வந்திருக்கா, வியூ பண்ணியிருக்காங்களா, கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி சொல்லும் பொழுது இன்னொன்று ஞாபகம் வருது. பிள்ளை குட்டியும் இல்லை, கணவனும் இல்லைன்னா இன்னும் என்ன ஜாலியாக இருந்திருக்குன்னு வருது இல்லையா? எல்லாருக்குமே இந்த குறை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா சூப்பராக இருக்குமாடா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் வித் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கீங்க, யாரோட இருக்கணுமோ அங்கே தான் இருக்கீங்க, எந்த நேரத்தில் இருக்கணுமோ அதுவும் அங்கே தான் இருக்கீங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சு மனசில் இருத்திக்கிட்டு அன்றாட வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம கூட உள்ளவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இந்த ஜென்மங்க நம்ம கூட இருக்கிறதுக்காகவே வந்து பிறந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்படி கூட திட்டிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்மளை போட்டு பரண்டி எடுப்புவாங்க. அது அவங்க பரண்டுறது பாதி இருந்தாலும் நம்ம மண்டைக்குள்ளே அதை இன்னும் பூதாகரமாக்கி பல பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள், பல 100 பிரச்சனைகள், 1000 பிரச்சனைகள் ஆக்கிடுறோம். அதனால் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் வந்து யாரோட இருக்கணுமோ அவங்க கூட தான் இருக்கிறீங்க. இதை மாற்றி அமைச்சிருக்கவே முடியாது. சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவோம், நான் வேறு வீட்டில் போய் பிறந்துக்கலாம், வேறு அம்மா அப்பாட்ட பிறந்துக்கலான்னு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைடா அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் மாற்றி எதுவுமே நடக்கலை, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு பிரபஞ்சத்தில். ஆனால் நம்ம தான் இது இப்படி இருக்கலாமே, அது அப்படி இருக்கலாமேன்னு அது வந்து நம்ம மாற்றி யோசிக்க பார்க்குறோம். அந்த எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த வழிக்காக நீங்கள் போங்க, அடிமேல் அடிவிழும், திருப்பி உங்களை இதே இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நிறுத்தும். அதனால் இருக்கிறத ஏற்றுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யார் எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மாற்றணும்னு நினைக்காதீங்க, மாறவே மாட்டாங்க. யாரும் மாற போகிறது இல்லைங்க. எல்லாம் அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அதாவது இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும்பாங்க, வேறு வழியே இல்லை. நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால் பெட்டர் அக்செப்ட். அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் லைஃப்பை. இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதனால் திங்க் பண்ணுங்கள், நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க, பொழைச்சிக்கோங்க.